வணக்கம். இந்த புகைப்படத்தில் இணைத்திருப்பது நியூசிலாந்தின் பூர்வ குடிகளான மவோரி இனத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தின் புகைப்படம். புராதன காலத்தில்னு சொன்னால் அந்த காலத்தில் எடுத்த புகைப்படம் அல்ல. தற்போது இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரி பச்சை குத்தி இந்த உடம்பில் இந்த அலங்காரங்களோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள். இது கலாச்சாரத்தை வெளிப்படுத்த மட்டும் இப்படி இருக்கிறார்கள். மற்றபடி சாதாரணமாக மக்களோட மக்களாக இருக்கிறார்கள். பிரிட்டிஷ்காரரோட வெள்ளைக்காரோட இவங்களும் கலந்து வெள்ளைக்காரர் மாதிரியே மாறிட்டாங்க. ஒரு இனத்தை அழிக்க வேணும்னு சொன்னால் அவங்களோட மொழியை அழிக்கணும், அவங்களோட கலாச்சாரத்தை அழிக்கணும். மாசி மாதம் 6ஆம் தேதி 1840களில் பிரிட்டிஷ்காரன் மவோரி பழங்குடியோட ஒரு உடன்படிக்கையை கைச்சாத்துறாங்க. உங்கள் நிலத்தின் மீதும் உங்கள் கடல் வளங்கள் மீதும் நாங்கள் கை வைக்க மாட்டோம், ஆனால் எங்கள் அரசாட்சி எங்கள் அரச நிர்வாக முறை உங்களை ஆளும், அதை எல்லோரும் அக்செப்ட் பண்ணமேன்னு சொன்னோம். அந்த காலத்தில் மவோரி பழங்குடிகளுக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் இருந்தது, கேங்குகள் ஃபார்ம் ஆனது, அவைக்குள்ள சண்டைகள் இருந்தது. அதை தீர்க்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் தேவை, ஒரு அடக்கிறதுக்கு ஒரு குரூப் தேவை, ஒரு பொறிமுறை தேவை. ஆகவே அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் அவை செய்த முதலாவது பெரிய பிழை. இது இலங்கையில் செய்த மாதிரி வரலாற்று பிழைகளில் இந்த எழுத்துக்கள் மூலமாக ஆவணங்கள் மூலமாக ஒரு இனத்தை இலகுவாக அழிக்கலாம். தமிழர்களுக்கு நடந்த மாதிரித்தான் மவோரிக்கள் முக்கியமாக இழந்தது மொழியே. நியூசிலாந்தில் 30% மேலே மவோரி மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவ்வளோ பேருக்கும் இருக்கிற ஆக்களில் நிறைய பேருக்கு மவோரி மொழியே தெரியாது. இப்போ கிட்டடியாக உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய முற்றுகையிட்டு மவோரி மக்கள் தங்களுடைய உரிமையை இழந்துட்டோம்னு சொல்லி போராட்டம் செய்யணும். இதில் அவங்க விட்ட பெரிய பிள்ளையே தங்கட ஆக்களுக்கே, மவோரி இனத்தில் இருக்கிறவனுக்கே மவோரி மொழி தெரியாது. என்னென்னு சொன்னால் பிரிட்டிஷ்காரனோடு சேர்ந்து இங்கிலீஷை பழகி ஸ்கூலில் எஜுகேஷன் ஃபுல்லாகவே ஆங்கிலத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டதால் மவோரி மக்கள் முற்றுமுழுதாக ஆங்கிலேயர் போல மாறிவிட்டார்கள். இந்த மொழியே இல்லாமல் ஒரு இனத்தை காப்பாற்ற முடியாது. கலாச்சாரம் இருக்குது, நிலம் அவேண்ட, இருந்தாலும் இப்போ வரைக்கும் போராடி கொண்டே இருக்கிறோம். தமிழாக்கள் மாதிரி தான் முக்கியமானது இந்த கைச்சாத்துக்கள் உடன்படிக்கைகள் அறிவில்லை. இப்போவும் ஒரு மவோரி பழங்குடியை சேர்ந்த ஒரு ஆளோட நான் கதை கேட்க அவருடைய விளக்கம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அந்த நேரத்தில் எங்களுக்கு படிப்பறிவில்லை, இந்த அக்ரிமெண்ட தாக்கம் எங்களுக்கு புரியலை. இப்போ சொன்னால் நம்ப மாட்டீங்க, நியூசிலாந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழான இப்போ வரைக்கும் இருக்குது. அறிந்தும் அறியப்படாமலும் விக்டோரியாவுக்கு கீழே தான் இந்த கவர்மெண்ட் இவ்வளோ காலம் இயங்கி கொண்டிருந்தது. கடைசி வருஷம் இல்லை, தங்களுக்குரிய உரிமைகள் தேவை என்று கேட்டாலும் பார்லிமெண்ட்டில் அது ஈடுபடையில். இப்படித்தான் ஒரு இனம் இலகுவாக அழிக்கப்படும். இலங்கையில் தமிழ் இனத்தை அழிக்க வேண்டும்னு சொன்னால் அவர்களுடைய மரபுரிமை, அவருடைய மொழி, அவருடைய நிலம் இவ்வளோத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டா இந்த விகார கட்டுற பிரச்சனைக்கும் சேர்த்து தான் மொழி, கலாச்சாரம், நிலம் இல்லாமல் எந்த இனமும் தப்பி பிழைக்காது. புரியுதா?